ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு சத்தான உளுந்தம்பால். அதாவது உளுந்து நம்ம கஞ்சியாக வச்சு கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அந்த உளுந்தை ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஊற வச்சு என்ன பண்ணுறோன்னா, குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு உளுந்து தனியாகவும் அந்த தண்ணியை தனியாகவும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த உளுந்தை மிக்சியில் போட்டு தனியாக இப்படி அரைச்சி எடுத்துட்டு அந்த எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஈய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுதான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அது அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் சிம்லேயே வச்சுருக்கோம். வச்சுட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு அடுப்பில் கருப்பட்டி, அப்படி இல்லை அப்படின்னா மண்டவெல்லத்தை நம்ம உடச்சி பாகு எடுத்துக்கிறோம். அதை நம்ம இறுத்து எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா தூசி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அந்த இறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி இல்லைன்னா மண்டவெல்ல பாகை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கட்டி விடாமல் கிளறிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வேறு ஒன்றும் பண்ணல. இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு 2 இல்லை 3 ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஆல்ரெடி நம்ம 2 விசில் வச்சு அவிச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் அதை நம்ம கொதிக்க விட வேண்டாம். கொஞ்ச நேரம் அது கொதித்த உடனே எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு அதுக்கு தேவையான நட்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான உளுந்தம்பால் ரெடி. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.